மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் தியானம் பண்றோம், தினமும் சத்சங்கம் செய்கிறோம். எத்தனையோ நன்மைகள் என்பது கிடைக்குது. இந்த நன்மைகள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தியானம் என்பது எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணும். சரியான ஆன்மீகம், சரியான வாழ்க்கை முறை என்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கும். அதற்கு தான் தியான பிரச்சாரம் என்பது செய்கிறோம். எல்லா இடங்கள்லையும் இந்த தியானத்துடைய தேவை என்பது இருக்கு மை டியர் மாஸ்டர்ஸ். ஒரு மாஸ்டர் என்றால் சரியான பிசிக்கல் லைஃப், சரியான மென்டல் லைஃப், சரியான சோஷியல் லைஃப் மற்றும் சரியான ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது இருக்கணும். இந்த விஷயங்கள் குழந்தை பருவத்திலிருந்து எல்லாமே சொல்லித்தர. நோயற்ற வாழ்க்கை என்பது மருந்து மாத்திரை சாப்பிட்டா வராது. நோயற்ற வாழ்க்கை என்பது தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் செய்தால் கிடைக்கும். பிசிக்கல் ஹெல்த் என்பது மிக முக்கியமானது அப்படின்ற விஷயம் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு எல்லாருக்குமே. வெறும் ஒரு தாய் தந்தையாராக நம்முடைய கடமை என்பது இருக்கு. இந்த குழந்தை பெரியவன் ஆனதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் இருப்பா. அதுக்கு தேவையான உணவு, அதுக்கு தேவையான துணி, அதுக்கு அவனுக்கு தேவையான எஜுகேஷன் மட்டும் கொடுத்தா நம்முடைய பொறுப்பு முடியும், கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைச்சிருந்தால் நமக்கு ஒரு சிவாஜி இருக்க மாட்டாங்க, ஒரு மகாத்மா காந்தி இருக்க மாட்டாங்க, ஒரு ஐன்ஸ்டீன் ஆகட்டும், ஒரு கிரஹம்பெல் ஆகட்டும், யாரும் இருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேராமீட்டர்ஸ், எத்தனையோ விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு குழந்தை வளரும்போது அவங்களுக்கு சரியான பிசிக்கல் ஹெல்த் இருக்கா, சரியான மென்டல் ஹெல்த் இருக்கா, சரியான சோஷியல் ஹெல்த் இருக்கா, சரியான ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்கா அப்படின்ற விஷயம் பெற்றோர்களாக கவனிக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட். ஒரு 10 வயசு இல்லை 18 வயசு 20 வயசு வரும்போது இந்த வாழ்க்கையின் மீது முழுவதும் முழுமையான ஒரு தெளிவு என்பது இருக்கணும் குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தால் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க ஆனந்தமாக வாழ்வார். தென் யூ ஆர் செட் டு பி எ சக்ஸஸ்ஃபுல் பேரண்ட். ஒரு சிவாஜி மகாராஜ் இன்னைக்கு இருக்கிறார், அதாவது நம்ம நாட்டுக்குள்ள ஒரு ராஜனாக இருந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய தாய். என்னென்ன தேவையோ அது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்ரியாட்டிசம், நாட்டின் மீது பக்தி, இந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காங்க குழந்தை பருவத்திலேயே சிவாஜி மகாராஜ் அவர்களுக்கு. அதற்காக ஹி பிகேம் எ கிங். நாம ஒரு ராஜனாக மாறணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தேவையில்லை. அவனு வாழ் முழுவதும் ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும். அப்புறம் அவனுடைய சிந்தனை முறை சரியாக இருக்கா, எப்பவுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கிறார்களா, எதற்காக இந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்ற விஷயம் கவனிக்கணும். ஏதாவது சரி இல்லாத எண்ணங்களின் முறை இருக்கு அப்படின்னா குழந்தை அதை கவனிச்சு இது கிடையாது அது அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எ பேரண்ட். அதே போல் நாங்கள் பேர் கூட இந்த சமூகத்தில் எப்படி வாழ்க்கையை வாழணும், யார் கூட என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன பேசணும், எந்த நேரத்தில் பேசணும், எந்த நேரத்தில் எந்த விதமான பிஹேவியர் என்பது இருக்கணும் அப்படின்ற விஷயம் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கிற நாம எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் சரியான ஆன்மீகம் என்றால் என்ன, கடவுளுக்காக எத்தனையோ பேர் இந்த உலகம் முழுவதும் தேடுறார். கடவுள் என்பவர் எங்கே இருக்கிறார், நமக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்ற அனுபவம் அவங்களுக்கு வந்துடணும். அப்போதான் அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுது. அந்த நோக்கத்தை எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு தன்னம்பிக்கையுடன் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அது வாழ் முழுவதும் ஆனந்தமா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு ஒரு தேவையான தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், மன அமைதி, சமூகத்தில் ஒரு மதிப்புக்குரிய ஒரு நிலை மற்றும் உண்மையான ஆன்மீகம். வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களில் கொஞ்சம் கீழே இறங்காமல் அப்படியே முன்னேற்றம் என்பது பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் என்பது ஆன்மீகத்தின் மூலமே வருது. அந்த விதமான ஆன்மீகம் எல்லாமே சொல்லி கொடுத்தால் தட் இஸ் கால்ட் அஸ் ரைட் பேரண்டிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே பார்த்தால்
எங்க பார்த்தாலும் நெகட்டிவிட்டி தான் இருக்கு. வெளியே போன உடனே நமக்கு பாசிட்டிவிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி தேடினா அங்கங்கே சில விஷயங்கள் கிடைக்கும். ஆனா நெகட்டிவிட்டி கேட்காமலேயே நம்ம கிட்ட வந்துடும். எக்ஸாம்பிள், பேக்டு ஃபுட்டு, டின் ஃபுட்டு, தேவையில்லாத கூல்ட்ரிங்க்ஸு, இந்த விதமான விஷயங்கள் எல்லாமே சொல்லணும் குழந்தைகளுக்கு. ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் என்பது எப்படி நமக்கு வருது, நம்முடைய செயல்கள் நாமே எப்படி செய்யணும், வீட்டை சுத்தமாகவே எப்படி வச்சுக்கணும், 5 வயசுலேருந்து சொல்லணும் மை டியர். இது ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பேரண்ட்ஸோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.